ஹாய் கேஸ், நான் உங்கள் நந்தாஜி. ரீசெண்டாக நம்ம தல அஜித் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி காலத்தில் திரும்பி பார்க்காது நான் யாருன்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனால் அந்த சொல்லுற டைமில் கருத்துக்கள் வந்து என்னைய பாதிக்க ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு ரசிகராக இருந்தாலும் சரி, இவரை பற்றின ஒரு நிகழ்ச்சியில் யாருமே இவரை எந்த ஒரு விதமான சீண்டலோ தீண்டலோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏகே அப்படின்னாலே ஒரு நல்ல மனுஷன், ஹெல்ப் பண்ணுற மனுஷன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவர் வந்து நான் முதல்ல நடிக்க வரும்போது எனக்கு தமிழே தெரியாது, அதுக்காக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கடைசியில் திரும்பி பார்க்காது ஏதோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அவரோட இன்ஸ்பிரேஷன்ன்றது அவர் தான் இன்றைக்கி இருக்கிற யங்கஸ்டருக்கு பல விதமான இன்ஸ்பயராகவும் ரோல் மாடலாகவும் இருக்கார். இது தெரிஞ்ச தலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நான் சின்னதாக தான் முயற்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்குங்க. ஏன்னா அவரோட முயற்சின்றது அசாத்தியமானது அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை, சிறைத்துறைக்கும் தெரியும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே கேஸ், தேங்க்யூ.